தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாதம்னு இந்த மாதத்தை சொல்லிடுவேன். 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குருவோடு மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு 10-15 நாள் புதன் அங்கேயே இருக்கிறார். புதனும் ஐந்தாம் வீட்டில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகபலன். மாமனார் வழியில தாய்மாமன் வழியில இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இந்த மாதம் தீரும். தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் 10 நாட்களில் போய் கேளுங்க, கண்டிப்பாக ஒத்துக்குவார். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோடு இருந்து அத்தை பொண்ணை மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அத்தை மகன் மாமா மகனை கல்யாணம் பண்ணணும், அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன். உறவினரை முறைப்பையனை முறைப்பெண்ணை விரும்புகிறேன், ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டையாக இருக்குது, அப்பாவோ அம்மாவோ மாமாவோ அத்தையோ ஒத்துக்கலை. இவர்கள் எல்லாருக்குமே முதல் 10 நாட்களில் பெரியவர்களிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதமும் சம்மதமும் கிடைக்கும். தாய்மாமன் வகைராக்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு முதல் 10-15 நாட்களுக்கு உண்டு. மாதத்தின் ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்துல தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடத்துல புதனும் குருவும் சுபத்துவமாக இருப்பது அம்மாவுடைய கூட பிறந்தவர்களால் இதுவரைக்கும் சொத்து பிரிக்கிறதுல சங்கடங்கள் இருந்தது அல்லது விரோதத்தை கொண்டிருந்தவர்கள் தாயே சமாதானப்படுத்த முடியாத அளவிற்கு அண்ணனை பார்க்கறதா தம்பியை பார்க்கறதா பிள்ளையை பார்க்கறதா என்கின்ற அளவிற்கு அம்மாவினால் வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய தன்மையில மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய அமைப்புல தான் இந்த தனுசு ராசிக்கான ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்ந்திருப்பது ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகளை விலக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சனானாலும் அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறார். இதுவரை கடந்த காலத்துல அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக சோதனைகளை அடைந்தவர்கள், கிரெடிட் கார்டு என்கின்ற அந்த சதுர வடிவ அட்டையின் மூலமாக கடுமையான பிரச்சனைகளை அடைந்தவர்கள், நானும் ஒன்றும் பண்ணலங்க, என் ஃப்ரெண்டுக்கு சும்மா கொடுத்தேன், சொந்தக்காரருக்கு சும்மா கொடுத்தேன், கஷ்டம்னாரு, ஒரு ஆஸ்பத்திரி செலவுனாரு, அதுனாரு இதுனாரு, இப்படியே கொஞ்சமா அப்படித்தான் கொடுத்தேன், ஆனா கடனை வாங்கி தேய்ச்சது என் கார்டுல, அவர் பாட்டில் வாங்கிட்டு அதை விட்டுட்டு போயிட்டாரு. பில்லு எனக்கு தான் வந்து நான் தான் மாதம் என் சம்பளம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு, அப்பவும் தீர்ந்த மாதிரி இல்லை. அதாவது இது எப்போது இந்த கிரெடிட் கார்டு கொடுமை தீருமோ என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 6ஆம் அதிபதி உச்சத்தினை அடைந்து 4ஆம் இடத்தில் உச்சத்தினை அடைந்து அதைவிட மேலாக அங்கே ராகுவோடு இணைந்திருப்பதால் கடன் தொல்லைகள் ஏதேனும் ஒரு நிலையில அப்படியே தீரக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மீண்டும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டில் வருது. ஆகவே அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நல்ல மாதமா சொல்லலாம். புதிய தொழில் துவங்கிறதுக்கு ஏற்ற நேரம், நல்ல நேரம். 3ஆம் இடத்துல செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, புகழ் கிடைக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல குடும்பத்துல கூட ஒரு புகழ் இருக்கும், அல்லது உங்களுடைய வெளியில ஒரு வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய தெருவிலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயோ ஒரு நற்பெயர் ஒரு புகழ் இருக்கும். இவர் தான் ஒரு நம்பர் 1ன்ற மாதிரி, ஒரு நேர்மையானவர்ன்ற மாதிரி ஒரு செயற்கரிய செயலை இளைய பருவத்தினர் செய்து அதன் மூலமான சில வெற்றிகளை அடையக்கூடிய தன்மைகளும் இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆகவே வயதிற்கேற்றார் போல நற்பலன்கள் நல்லவைகள் இருக்கும். விரிவாக்கம், கிளைகள் செய்யறது, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு தொழிலை ஒரு இடத்துல மாத்துறது. இந்த மாதத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் இருக்கலாம், தொழில் மாற்றம் இருக்கலாம், தொழில் இடம் மாற்றம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நல்லதா நடக்கும். இதுல எல்லாம் கெட்டதா நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த வருடம், அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த அமைப்புகளுக்கான முன்னோட்டத்திற்காக இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடாததற்கான ஒரு முன்னோட்டத்தை அப்படியே கிரகங்கள் செய்யும் என்பதால் ஏதாவது ஒரு நிலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.